ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, காலையிலேருந்தே உன்கிட்ட முக்கியமான ஒரு அவசரமாக செய்தியை சொல்வதற்காக தான் இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீயும் என்னை கண்டுக்காமல் கடந்து கடந்து போய்கிட்டே இருந்தீனா யாரால் உனக்கு நல்லது செய்ய முடியும்? உனக்கு உதவி செய்ய என்னை விட சிறந்த தகுதியான நபர்கள் யாருமே இல்லை. நான் நினச்சா மட்டும்தான் உன் வாழ்க்கை மாறுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இப்போது நான் சொல்வதை முழுவதுமாக கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும். யார்கிட்டையும் நீ பேசாமல் இருந்தீனா ஏன் பேச மாட்டான்னு ஒருத்தர் கூட உன்னை கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே அவங்கவங்க வாழ்க்கையில் கவனம் செலுத்தி அவரவர்கள் வாழ்க்கைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக, யாரை பற்றி யோசிக்காதவங்களா, யாரை பற்றி நினைக்காதவர்களாக மாறிவிட்டார்கள். அப்படிப்பட்ட சுயநல கூட்டத்துக்கு மத்தியில் நீ நல்லா இருக்கியா, நீ சாப்பிட்டியா, ஏன் பேசவே மாற்றனை கேட்கக்கூடிய உறவுகள் என்பது உண்மையான மனசு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்படி யாராவது உன்கிட்ட அன்பா பாசமாக நலம் விசாரிக்கும் பட்சத்தில் நீ எப்போதுமே அவர்களை உன் கூட வச்சுக்கிறா போல நடந்துக்கோ. வாழ்க்கையில் கடந்து போன ஒரு நிமிஷத்தை கூட யாராலையும் மறுபடியும் திரும்ப பெற முடியாது. அந்த நிமிஷம், அந்த வாழ்க்கை எனக்கு வேணும்னு கடந்த காலத்தை திரும்ப காசு கொடுத்து வாங்கி அனுபவிக்க முடிகிற அளவுக்கு இந்த உலகத்தில் இன்னும் யாருமே பணக்காரங்களா ஆகலை என் செல்லமே. அதனால் உன் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் இழந்துட்டோம்னா, கடந்து வந்துட்டோம்னா திரும்ப பெற முடியாது, சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷத்தையும் பயனுள்ளதாக செலவிடு. எந்த ஒரு நிமிஷத்தை கூட நீ கவலைகளில் மூழ்கியோ கஷ்டத்தை நினச்சோ வீணாக்கிடக்கூடாது. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் உனக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு, உனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் என் செல்லமே. ஒவ்வொரு வெற்றிகரமான நபருக்கும் வாழ்க்கையில் ஒரு வழியோடு கூடிய கதை இருக்கும். எல்லாரும் இன்னைக்கு ஜெயிச்சவங்களாக நிற்கிறவங்களுக்கு பின்னாடியும் ஒரு கஷ்டமும் கவலையும் சொல்ல முடியாத வலியும் வேதனையும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நீயும் இப்போது இந்த அளவுக்கு வலியையும் வேதனையும் சந்திக்கிறனா, இனி வரும் காலங்களில் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். எல்லா வழியையும் ஏற்றிக்கிட்டு வெற்றி பெற தயாராக என் செல்லமே. உன் வாழ்க்கைங்கிறது கூடிய சீக்கிரம் அழகானதாக மாறப்போகுது. அதனால் இப்போதே எல்லா பிரச்சனைகளையும் மறந்துக்கிட்டு அந்த அழகான வாழ்க்கையை எதிர்கொள்ள மகிழ்ச்சியாக தயாராகு. இந்த வராகியம்மா வாக்கு கொடுத்தேன்னா ஒருபோதும் அது பொய்யாக போகாது. நீ நினச்சதை விட அழகான, சிறப்பான, சந்தோஷமான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்து நீ அதை சந்தோஷமாய் அனுபவிப்பதை பார்த்து ரசிப்பதற்காக காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில் நீ பட்ட காயமும் உன்னுடைய கஷ்டமும் உனக்கு பழகி போகுதே தவிர எந்த காயமும் உன் மனசை விட்டு ஆறுவதே இல்லைன்னு எனக்கு தெரியும். நடந்த விஷயங்களையே நினச்சி மனக்காயத்தோடு வருத்தப்படுவதற்கு பதிலாக இவங்க இப்படி தான், வாழ்க்கை இப்படி தான், உறவுகள் இப்படி தான்னு அத்தனையும் ஏற்றுக்கொள்ளவும் எதிர்கொள்ளவும் பழகிக்கோ என் செல்லமே. இப்போது இந்த வயசில் நீ உனக்காக சேர்த்து வச்சுக்கிட்டினா கடைசியில் நீ யாரிடம் போய் உதவி கேட்கும்படி சூழ்நிலை உருவாகாதுன்னு நான் உனக்கு ஏற்கனவே சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. அமைதியாகவே இருந்தீனா வாழ்க்கை எப்படி அழகானதாக மாறும். நீயும் நல்லா சிரித்து சந்தோஷத்தை அனுபவித்து உன்னுடைய வேலைகளையும் கடமைகளையும் சிறப்பாக செய்யும்போது உன் வாழ்க்கைங்கிறது நீ நினச்சதை விட அழகானதாக மாறும். அதை விட்டுட்டு நீ சும்மாவே இருந்தீனா உன்னை தலக்கணம் பிடிச்சவங்க, திமிரு பிடிச்சவங்கன்னு சொல்லுவாங்க. அதுவே எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசி பழகுனினா நீ வாயாடி அது இது திமிரு பிடிச்சது, தைரியம் இல்லாதது, பக்குவப்படாதது, அது இதுன்னு ஏதாவது ஒரு பெயர் சொல்லி உன்னை இந்த உலகம் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் யார் என்ன சொன்னாலும் எதையும் கண்டுக்காம உனக்கு பிடிச்சா பேசு, பிடிக்காட்டி அமைதியாக இருந்துரு. மொத்தத்தில் எதுவாக இருந்தாலும் உனக்கு பிடிச்சதை மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளையாக உன் வாழ்க்கையை நீ அமைச்சிக்கோ என் செல்லமே. உன் கூட எத்தனை பேர் உனக்கு துணையாக இப்போது இருந்தாலும் கடைசி வரைக்கும் உனக்கு ஒன்றுன்னா உன் கூட வந்து நிற்கிறவங்க உன்னுடைய உடன்பிறப்புகளும் உன்னை பெற்றவங்களும் மட்டும்தான்றதை ஞாபகம் வச்சுக்கோ. இன்றைக்கி பாதியிலேயே உன்கிட்ட இருக்கிற பணத்தை பார்த்தும் உன்கிட்ட இருக்கிற கூட உன்னுடைய செயலை பார்த்தும் உன்னுடைய திறமையை பார்த்தும் பாதியில் வர்ற மனிதர்கள்
என்னைக்கு இருந்தாலும் பாதியிலேயே உன்னை விட்டு போயிடுவாங்க. அதனால் உன் ரத்த சொந்தங்களும் உடன்பிறப்புகளும் உன் கணவரோ மனைவியோ துணையோ யாராக இருந்தாலும் அவங்க தான் கடைசி வரைக்கும் உன் கூட இருக்க போகிறவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய உண்மையான அன்பை அவர்களுக்கு மட்டும் கொடு. யார் யாரையோ புதுசாக பார்க்குறவங்க கிட்டலாம் நல்லா பேசி பழகி சிரிக்கிற நீ எப்போதுமே கடைசி வரைக்கும் உன் கூட இருக்க போகிறவங்க கிட்ட உரிமையாக சண்டை போட்டு கோவிச்சு என்னத்தை சாதிக்க போகிற? முடிஞ்ச அளவுக்கு எல்லாவற்றையும் எல்லாரையும் பொறுமையாக எதிர்கொள்ள பழகு. நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அதுக்கு பெருசாக மந்திரம் தேவையில்லை. தேவையற்ற விஷயங்களை மறந்தாலே போதும். யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் கவலையை கொடுத்தாலும் அதை மறந்துட்டு எல்லார்கிட்டையும் சிரித்த முகமாக நீ சந்தோஷமாக பேசும்போது வாழ்க்கையே உனக்கு அழகானதாக மாறிடும். கெட்டவங்க சாகும்போது தான் கஷ்டப்படுவாங்க, ஆனால் நல்லவங்க சாகிற வரைக்கும் கஷ்டப்படுவாங்க. அப்படிதான் எல்லா நல்ல மனிதர்களும் இந்த உலக வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அந்த வரிசையில் தான் இப்போ நீயும் கஷ்டத்தை அனுபவிக்கிறியே தவிர, ஆனால் கடைசி வரைக்கும் இந்த கஷ்டத்தை நான் தொடர விட மாட்டேன். கூடிய சீக்கிரமே உன் கஷ்டத்தை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன் இஷ்டப்படி உன் வாழ்க்கையை நான் அமைச்சிடுறேன் என் செல்லமே. எப்போதுமே இடத்திற்கு ஏற்றாற் போலவும் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போலவும் நீ மாறி நடக்க கற்றுக்கிட்டினா வாழ்க்கைங்கிறது மிக அழகானதாக இருக்கும். நீயும் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். அதை விட்டுட்டு நான் எப்போதுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன்னு எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி பேசி ஒரே மாதிரி நடந்துக்கிட்டினா வாழ்க்கை மாறாது என் செல்லமே. அது இன்னும் உனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். சில இடங்களில் தெரிஞ்ச மாதிரி பேசணும், சில இடங்களில் தெரிஞ்சிருந்தாலும் தெரியாத மாதிரி நடக்க கற்றுக்கணும், சில இடங்களில் பொறுமையாக புத்திசாலியாக இருக்கணும், சில இடங்களில் பேச வேண்டிய இடத்துல உனக்கான உரிமையும் உனக்கு இருக்கக்கூடிய விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். எப்போதுமே சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல மாறி சமாளிக்கக்கூடிய சாதுரியமான பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் ஒருபோதும் தோல்வி உன்னை நெருங்காது. ஒரு ஆணின் அமைதிக்கு பின்னால் அழிக்க முடியாத காயங்களும் அடுத்தவங்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாத உணர வைக்க முடியாத வலிகளும் வேதனையும் இருக்கும். அதே போல் எல்லா பெண்களின் மனசுக்குள்ளும் வெளியே சொல்ல முடியாத வலியும் வேதனையும் கவலைகளும் கஷ்டங்களும் 1000 இருக்கத்தான் செய்யும் என் செல்லமே. நீ ஒன்றுமே இல்லைன்னு வெளியே சொன்னாலும் உன் மனசில் இருக்க வலிகளும் அர்த்தங்களும் என்னன்னு எனக்கு தெரியும். நிச்சயமாக இந்த நிலை உனக்கு நிரந்தரம் கிடையாது. கூடிய சீக்கிரம் இந்த வலி வேதனை கவலை கஷ்டம் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிறேன். உன்னுடைய தேவை சின்னதோ பெருசோ, ஆனால் உன்னை கேட்குறதுக்கு முன்னாடியே அதை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் உனக்கு உறவாக இருந்தாங்கன்னா அதுதான் மிகப்பெரிய விஷயம். உனக்கு இது வேணுமான்னு கேட்காம இந்தா வச்சுக்கோன்னு உனக்காக வாங்கி கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை உனக்கு உறவாக உன் பக்கத்தில் இந்த வராகியம்மா வைக்க போகிறேன். நீ யாருக்கிட்டையும் எதுவும் போய் கேட்டு தான் பெறணுன்ற அவசியம் இல்லை. உனக்கு எது வேணும்னு நீ மனசில் நினச்சாலும் அது எப்படியாவது யார் மூலமாகவாவது உன் கைகளில் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன். எல்லாருமே உனக்காக தான் வந்து நிற்கிறாங்க, உனக்கு உதவி செய்வாங்க, உனக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு எப்போதும் நினைக்க வேணாம். உன் தேவை அவர்களுக்கு இருந்தால் மட்டும்தான் உனக்கு தேவையானதை ஓடி வந்து செய்வாங்க. அப்படி இல்லைன்னா நீ இருக்கிறன்றதை கூட மறந்து உன்கிட்ட பேசக்கூட ஞாபகம் செய்ய மாட்டார்கள் என் செல்லமே. உறவுகள் என்பது எப்போதுமே 2 வகை தான். ஒருத்தவங்க அன்பை கொடுக்கக்கூடிய நல்லவர்களாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க அனுபவத்தையும் கஷ்டத்தையும் மட்டுமே கொடுக்கக்கூடிய கெட்டவர்களாக இருப்பாங்க. எப்போவுமே உன் மேலே அன்பு காட்டுற பாசம் காட்டுற அந்த நல்ல மனிதர்களுக்கு உன் மனசில் இடம் கொடு. எப்போ பார்த்தாலும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய உன்னை குறை சொல்லக்கூடிய உனக்கு துன்பத்தையே அனுபவமாக தரக்கூடிய உறவுகளை ஞாபகத்தில் மட்டும் வச்சுக்கிட்டு அவங்கள விட்டு விலகி நிற்கப்பாரு என் செல்லமே. சில இடங்களில் நல்லதை கூட பேசாமல் இருப்பது தான் நல்லது. எல்லா இடத்துலையுமே நீ பேசிதான் உன்னுடைய புத்திசாலித்தனத்தை நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லை. சில இடங்களில் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் கூட தெரியாதது போல பேசாமல் இருப்பது தான் சரியாக இருக்கும். அடுத்தவங்க பொறாமப்படுற அளவுக்குலாம் நீ வாழணும்னு ஆசைப்பட வேணாம்.
உன்னை பெத்தவங்க பெருமைப்படுற அளவுக்கு வாழ்ந்தா போதும்னு முடிவிடு. எப்போவுமே உன்னுடைய திறமை மேலே நீ நம்பிக்கை வச்சு உன்னுடைய செயல்களை நீ சரியாக சிறப்பாக செய்யும்போது, நல்ல மனிதர்களோட நட்பு கொண்டு உன்னுடைய நல்லுறவை வளர்த்துக்கிட்டு நல்ல குணத்தோடு நீ இருக்கும்போது, நிச்சயமாக உன் இலக்கையும் குறிக்கோளையும் நீ வெற்றி பெற்று உன் பெற்றவர்களுக்கு பெருமை சேர்ப்ப. எதெல்லாம் வேணும் வேணும்னு நீ பிடிவாதம் பிடிச்சியோ அது எல்லாமே வேணாம்னு உன் வாயாலேயே உன் வாழ்க்கை உன்னை சொல்ல வைக்கும். அதையும் சொல்ல தயாராக இருந்துவிடு என் செல்லமே. ஏன்னா வாழ்க்கையின் குறிக்கோளே அதுதான். வேணும்னு கேட்குறவங்களுக்கு அதை கொடுக்காது, வேணான்னு சொல்கிறவங்களுக்கு தான் அதை போய் முதல்ல கொடுக்கும். அப்படி உன் வாழ்க்கையில் நீ வேணும்னு கேட்ட விஷயங்கள் கிடைக்காம வேணான்னு சொன்னதே உனக்கு வந்து சேர்ந்திருந்தாலும் நீ கவலைப்படாத. ஏன்னா எது கிடைச்சிருந்தாலும் அதை உனக்கேற்றாற் போல உனக்கு சாதகமாக மாற்றுவதற்கு உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருக்கிறேன் அல்லவா. சில விஷயங்கள் இருப்பதை விட இல்லாமல் இருப்பது தான் மனசுக்கு நல்லது. சில இடங்களில் சில நேரங்களில் சில மனிதர்கள் உன் பக்கத்தில் இருப்பதை விட அவர்கள் இல்லாமல் இருந்தாலே அது உன்னை நிம்மதியாக வாழ வைக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னை மாற்றணும்னு நினச்சி இந்த வராகியம்மா உனக்காக பல விஷயங்களை தினமும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் நீ மாறலேனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியாக ஆகுவதை நான் பார்க்கிறேன். இப்போதெல்லாம் மௌனம் உன்னை மாற்றிருச்சு. நிறைய விஷயங்களை அமைதியாக இருந்து கவனித்து பார்க்குற. மௌனமாக இருந்து எல்லா விஷயங்களையும் நீ யோசிப்பதையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இனிமேலாவது நான் சொன்ன அறிவுரையை கேட்டு உன் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டினா எந்த குறையுமே இல்லாத நிறைவான வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழுவாய் என் செல்லமே. ஒரு விஷயம் உண்மைன்றத நீ சொன்னாலும் ஒத்துக்காம பொய்யின்னு நம்பக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில், உனக்கு மதிப்பு மரியாதையும் கொடுக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் இப்போது நீ இருந்தாலும் கூடிய சீக்கிரம் இந்த நிலைமை மாறும். உன் வாழ்க்கையில் உனக்குன்னு ஒரு தனித்துவமும் பேரும் பெருமையும் புகழும் கிடைக்கும்.